ஒரு கிராமத்து விவசாயி வந்து ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவர் வந்து ஒரு வயசான பண்ணையார்கிட்ட வந்து அளவுக்கு அதிகமான பணத்தை வந்து கடனா வாங்கியிருந்தாரு. அந்த பண்ணையார் ஒரு நாள் அந்த விவசாயி வீட்டுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சத்தம் போட்டு கடனை திரும்பி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ அந்த விவசாயியோடைய ஒரு அழகான இளம்பெண் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த பண்ணையார்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க, கடனை வந்து சீக்கிரம் அடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த பண்ணையார் வந்து விடுறதா இல்லை. நான் வேணா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நான் கொடுக்குற சான்ஸை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா இந்த கடனை அடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இதையும் கேட்டுக்கிட்ட அந்த விவசாயியும் அவங்களுடைய இளம் மகளும் சரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு பையில வந்து ரெண்டு கல்லை போடுவேன். அந்த ரெண்டு கல்லுல நீங்க ஒரு கல்லை எடுக்கிறத பொறுத்து தான் உங்க தலையெழுத்தே தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாராம். என்ன கல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு வெள்ளைக்கல்லு, ஒரு கருப்பு கல்லு, ரெண்டு கல்லை வந்து ஒரு பேக்ல போட்டுருவேன். இந்த பொண்ணு வந்து கருப்பு கல்லை எடுத்துட்டா இவங்க வந்து அந்த பண்ணையாரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க அப்பாவுடைய கடனும் ரத்து செய்யப்படும் அப்படின்றாரு. இதே வெள்ளைக்கல்லை எடுத்துட்டா இந்த பொண்ணு இவரை திருமணம் செஞ்சு கொள்ளவும் தேவையில்லை, அவங்க அப்பா வந்து கடனை கொடுக்கவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு எந்த கல்லையுமே எடுக்கல அப்படின்னா அவங்க அப்பாவை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு அந்த பண்ணையாரு அந்த ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்றாரு. இந்த விவாதம் வந்து இந்த விஷயம் வந்து எங்க நடந்துகிட்டு இருக்குன்னா, அந்த விவசாய வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன மைதானத்துல நடந்துகிட்டு இருக்கு. அந்த மைதானம் ஃபுல்லா அவர் வந்து விவசாயத்துக்கு தேவையான அந்த கூழாங்கற்கள், கலர் கலரான கற்கள்லாம் நிறைய கொட்டி வச்சிருக்காரு. ஸோ அந்த பரப்புல நின்று எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பேசிக்கிட்டே இருக்கக்குள்ளார பண்ணையார் என்ன பண்றாருன்னா, டக்குன்னு ஒரு ரெண்டு கல்லை எடுத்து பைக்குள்ளார போடுறாரு. இவர் கல்லை எடுத்து பைக்குள்ளார போடுறது அந்த பார்த்த அந்த பொண்ணு வந்து சரி, இவர் வந்து ரெண்டுமே கருப்பு கல்லா போடுறாருன்றத அந்த பொண்ணுடைய கூர்மையான ஒரு பார்வையில கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு வந்து அதை வந்து வெளியில சொல்லலை. வெளியில சொல்லாமலே அப்படியே அவங்க அமைதியா நிக்கிறாங்க. ஸோ இந்த கல்லுல ரெண்டு கல்லை எடு அப்படின்னு வந்து அந்த பண்ணையார் வந்து சொல்லிடுறாரு. சரி, இந்த பொண்ணு என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போமா. இந்த பொண்ணு வந்து கல்லை எடுக்கிறேன் அப்படின்னு போயிட்டு பைக்குள்ளார கையை விட்டாங்க. கையை விட்டுட்டு கையை மூடிக்கிட்டு அந்த இவர்கிட்ட பண்ணையார்கிட்ட வந்து கல்லை காட்டலாம் அப்படின்னு நடந்து வரப்ப டக்குன்னு வழுக்கி விழுற மாதிரி அந்த கீழே இருக்க செதறி கிடக்கிற கூழாங்கல் மேல விழுந்துடுறாங்க. விழுந்து இந்த கல்லை விட்டுறாங்க. ஸோ விழுந்தது எந்த கல்லுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ உடனே இந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, ஐயோ நான் கல்லை விட்டுட்டேனே, இப்போ என்ன கல்லுன்னு கண்டுபிடிப்பீங்களா அப்படின்னு. சரி பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பையில இருக்க கல் வந்து என்ன கல்லுன்னு பார்த்தா விழுந்த கல் எது அப்படின்னு சொல்லிட்டாங்க. விழுந்த கல் வந்து வெள்ளைக்கல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவர் வந்து என் கடன் எல்லாம் தள்ளுபடி செஞ்சுன்னு நானும் அவர் திருமணம் செய்ய மாட்டேன். ஸோ பையில வந்து என்ன கல் இருக்குன்னு காட்ட சொல்லுங்க அப்படின்றது. அப்ப பையில ஆப்வியஸா கருப்பு கல் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பண்ணையாராலையும் வெளியில சொல்ல முடியாது, அவருடைய நேர்மையின்மையை வெளியில சொல்லி அவரால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இந்த பொண்ணுடைய சாதுரியத்தால இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து ஈஸியா தப்பிச்சிட்டாங்க.